அன்பான மாணவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல இந்த இடத்திலே நாங்கள் அஹ், ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை இன்றைய தினம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே குறிப்பாக இதில் பார்த்தீர்களாக இருந்தால் ஏழாவது அலகு தரம் 10 ஏழாவது அலகு தொடர்ச்சியாக பல மாணவர்களினால் சந்தேகமாக வினவப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே அந்த அலகு தொடர்பான ஒரு அஹ், என்ன ஒரு தெளிவை இந்த இடத்திலே இந்த இடத்திலே வழங்குவதற்கு எத்தனிக்கிறேன். எனவே அஹ், அந்த அடிப்படையில் தான் அன்பானவர்களே இன்றைய இந்த நேரம் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அஹ், எனவே அஹ், நாங்கள் அது தொடர்பான சில தெளிவுகளை இன்றைய தினம் பார்ப்பதற்காக இருக்கிறோம். அஹ், எனவே இதில் பாருங்க, உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடிய விளங்க வேண்டிய சில முக்கியமான பகுதிகள் இந்த இடத்திலே உள்வாங்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று கேட்டால், நாம் இந்த அலகை விளங்கிக் கொள்வதற்கு முதல் அஹ், அடிப்படையாக இருக்கின்ற ஒரு விடயம் இதிலே இங்கே இருக்கின்ற சில சொற்களை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, நாங்கள் தூய பதார்த்தங்கள் என்று சொல்வதை இரண்டாக பிரிக்கிறோம். அது மூலகங்கள் எனவும் சேர்வைகள் எனவும் பிரிக்கப்படும். இந்த மூலகங்களானது அதை நாங்கள் அணுக்கள் என்று சொல்கிறோம். அதே போல அந்த மூலகங்கள் சில சந்தர்ப்பங்களில் அது மூலக்கூறுகளாக இருக்கும். சேர்வைகள் என்று சொல்லப்படுபவை மூலக்கூறாக இருக்கும், அல்லது அயன் பிணைப்புகள் கொண்ட சாலகங்களாக இருக்கும், அல்லது பங்கட்டு பிணைப்பு கொண்ட சாலகங்களாக இருக்கும். எனவே இந்த இடத்திலே இந்த சொற்களை சரியாக நாங்கள் விளங்கியிருத்தல் அவசியம். உதாரணமாக கார்பன், ஐதரசன், ஒட்சிசன் ஆகியவை இதை நாங்கள் அணுக்கள் என்று சொல்கிறோம். ஆனால் அது மூலகங்கள் என்று சொல்லக்கூடிய கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன் என்று சொல்லி இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட இயற்கையாக இருக்கின்ற எல்லா மூலகங்களையும் சேர்த்து 118 மூலகங்கள் இருக்கிறது, எலிமெண்ட்ஸ் என்று சொல்கிறோம். அதில் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அட்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இடத்திலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். மூலக்கூறுகள் என்று சொல்லக்கூடிய மொலிக்யூல்ஸ் ஆனது சில நேரம் அது சேர்வையாக இருக்கலாம், அல்லது அந்த மொலிக்யூல்ஸ் என்று சொல்லக்கூடியது சேர்வை அல்லாத மூலக்கூறாக இருக்கலாம். உதாரணமாக இந்த இடத்திலே நாங்கள் பார்ப்பது போல ஐதரசன், ஒட்சிசன் ஆகியவை சேர்வை அல்ல, அது ஒரு மூலக்கூறு. ஆனால் அந்த ஐதரசனும் ஒட்சிசனும் சேர்ந்து உருவாகின்ற நீர், அதுபோல கார்பன், ஒட்சிசன் சேர்ந்து உருவாகிறது கார்பன் ஈராக்சைடு ஆகியவை அது சேர்வையாக காணப்படுகிறது. எனவே இந்த சொற்கள் தொடர்பான விடயங்களை தெளிவாக விளங்கி இருக்க வேண்டும். மூலகங்கள் என்று சொல்வதற்குள்ளதான் இந்த அணுக்கள் காணப்படுகிறது. அதே போல மூலகங்களுக்குள்ள மூலக்கூறுகளும் இருக்கலாம். உதாரணமாக அணு, ஹீலியம் என்பது ஒரு அணுவாகத்தான் இருக்கும், அது மூலக்கூறாக இருக்க மாட்டாது. எனவே ஒட்சிசன், ஐதரசன், குளோரின் இது போன்றவை மூலக்கூறுகளாக இருக்கும். எனவே இது மூலக்கூறுகளாக இது காணப்படுகிறது. அதே நேரம் இந்த சேர்வைக்குள்ள சில நேரங்களில் அந்த சேர்வையானது மூலக்கூறாக இருக்கலாம், அல்லது சாலகங்களாக அயன் சாலகம் அல்லது பங்கட்டு சாலகங்களாக இருக்கலாம். எனவே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற 118 மூலகங்கள்ல பெரும்பாலானவை உலோகங்களாக இருக்கிறது. எனவே அந்த மூலகங்களை நாங்கள் ஆவர்த்தன அட்டவணையில உலோகம், அல்லுலோகம், உலோகப்போலி, விழுமிய வாய்க்கள் என்று பார்க்கிறோம். இந்த விழுமிய வாய்க்கள் எப்பொழுதுமே தனியான ஒரு அணுவாகத்தான் அது காணப்படும், மூலக்கூறுகளாக அது காணப்படுவது இல்லை. எனவே இந்த 94 மூலகங்கள் இயற்கையில் இருக்கிறது, 24 மூலகங்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்டவையாக இருக்கிறது. எனவே அதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் சேர்வைகள் என்று சொல்லக்கூடியது. ஒன்று அது அயன் சேர்வையாக அல்லது பங்கட்டு சேர்வையாக இருக்கும். இந்த அயன் சேர்வைகள் ஒரு காலத்திலும் ஒரு காலத்தில் ஒரு போதும் அது மூலக்கூறுகளாக காணப்பட மாட்டாது, மூலக்கூறாக அது காணப்படுவதில்லை.
நாங்கள் பார்ப்பது போல அன்பானவர்களே, சோடியம் குளோரைட், லித்தியம் ஆக்சைடு, மெக்னீசியம் சல்ஃபேட்டு, கல்சியம் குளோரைட்டு, பொட்டாசியம் புளோரைட்டு ஆகியவை இவ்வாறானவை அயன் சேர்வைகள். நீரயன் மறையன்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டிருப்பது அயன் சேர்வைகளாக இவை காணப்படுகிறது. அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம் அன்பானவர்களே, சோடியம் குளோரின் அதே போல சோடியம் Na+ம் Cl- சேர்ந்து அயன்கள் சேர்ந்து அயன் பிணைப்பை உருவாக்குகிறது. இது மூலக்கூறுகள் அல்ல, இது அயன் சாலகங்களாக இருக்கும். அந்த அயன் சாலகத்திலே காணப்படுகின்ற மூலகங்களினுடைய விகிதத்திற்கேற்ப இந்த சூத்திரம் இங்கே தரப்பட்டிருக்கிறது. இந்த சூத்திரம் தரப்பட்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இந்த அடிப்படையில் தான் அயன் சேர்வைகள் இவ்வாறு இலகுவான ஏற்றங்களை கொண்ட K+ அதே போல புளோரைட் மறையன்கள், கற்றையன் மறையன்கள் கொண்டதாக இணைந்து கொள்ளும். அல்லது இதிலே தரப்பட்டிருப்பது போல மூலிகங்கள் சேர்ந்து, பல அணுக்கள் சேர்ந்து காணப்படுகின்ற மூலிகங்கள் சேர்ந்த அயன்களும் இதிலே காணப்படலாம். எனவே இது அயன் சேர்வைகளாக நாங்கள் இதிலே பார்க்கிறோம். அதுபோல மிக முக்கியமான விடயம் லூயிஸின் கட்டமைப்பு, புள்ளி புள்ளடி கட்டமைப்பு, புள்ளி கட்டமைப்பு, அதே போல லூயிஸின் கட்டமைப்பு என்று பார்ப்பது எல்லாமே பங்கீட்டு வழி சேர்வைகள். பங்கீட்டு வழி சேர்வைகள் பெரும்பாலானவை மூலக்கூறுகளாக காணப்படும். பங்கீட்டு வழி சேர்வைகளில் பெரும்பாலானவை மூலக்கூறுகளாக காணப்படும். எனவே இந்த இடத்திலே நாம் விளங்கி இருக்க வேண்டிய ஒரு பிரதானமான சில பதங்களை இந்த இடத்திலே பார்க்கிறோம். அணு, மூலக்கூறு, அடுத்ததாக மூலகங்கள், சேர்வைகள், பங்கீட்டு வழி சேர்வை, அயன் பிணைப்பு சேர்வை, இது போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். சாலகம் என்று சொல்லக்கூடிய விடயம், இந்த சாலகம் அயன் சாலகம் இருக்கும், பங்கீட்டு வழி சாலகம் இருக்கும். உதாரணமாக கார்பன் என்பது இது சாலகமாக, வைரத்திலே சாலகமாக அது காணப்படுகிறது. அது ஒரு பங்கீட்டு வழி சாலகமாக இருக்கிறது. சோடியம் குளோரைட் என்பது அவ்வாறான அயன் சேர்வைகள் ஒரு காலத்திலும் மூலக்கூறாக இருப்பதில்லை, அது எப்பொழுதுமே சாலகங்களாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த பதங்களை விளங்கிய பின்னர் அன்பானவர்களே, நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு முக்கியமான பகுதியாக இருப்பதுதான் என்னவென்று கேட்டால், இதிலே நாங்கள் பார்க்கின்ற மற்றும் ஒரு அம்சமாக இருப்பது இந்த ஏழாவது அலகில நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம், அடிப்படையான ஒரு விஷயம், விளங்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கு. நாம் பல்வேறுபட்ட அம்சங்களை அறிந்து கொள்வதற்காக அலைகளை பயன்படுத்துகிறோம். நேரம், திணிவு, வெப்பநிலை, அதே போல பல விடயங்களை அறிவதற்காக அலைகளை பயன்படுத்துகிறோம். எனவே இந்த அணுக்களை அளப்பதற்காக, அணுக்களினுடைய திணிவு தொடர்பான விடயங்களை அளப்பதற்காகவும் அலைகள் தேவைப்பட்டது. எனவே ஆரம்ப காலத்தில் ஐதரசன் அணுவினுடைய திணிவை அணுத்திணிவலகாக பயன்படுத்தினார்கள். எனவே இந்த அணுக்களினுடைய திணிவானது மிக சிறியதாக இருப்பதனால் அதனை இன்னும் ஒன்றோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்காக அணுத்திணிவு அலகுகள் உருவாக்கப்பட்டு, அந்த அணுத்திணிவு அலகுகளுக்கு ஏற்ப சில விடயங்கள் உருவாக்கப்படுகிறது. கணித்தல்களை இலவுபடுத்துவதற்காகவும் சில விடயங்களை விளங்கிக் கொள்வதற்காகவும் அந்த வகையில் உருவாக்கப்பட்டிருப்பதுதான் தற்பொழுது நாங்கள் பார்க்கிறோம். கார்பன் அணு ஒன்றின் திணிவின் 12 ஒரு பங்கு என்பது அணு திணிவலகாக பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற ஒரு நிகழ்வின் போது, சர்வதேச அலைகளுக்கான நிகழ்வின் போது, SI அலைகளினுடைய அறிமுகத்தின் போது ஒரு திணிவை எடுத்து இது 1 கிலோகிராம் என்று காட்டினார்கள். அதை எல்லா நாடுகளும் பிரதி செய்து 1 கிலோகிராமாக அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதுபோல விஞ்ஞானிகளினாலும் தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பது, கார்பன் அணு ஒன்றினுடைய திணிவை 12ஆக பிரித்து வருகின்ற ஒரு பங்கு அணு திணிவலகாக தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது எல்லாவற்றுக்கும் அலகுகள் இருக்கிறது. நேரத்தை அளக்கின்ற சர்வதேச அலகு செகண்ட், திணிவு அளக்கின்ற சர்வதேச அலகு கிலோகிராம். அதுபோல
அணுக்களினுடைய திணிவு தொடர்பான விடயங்களை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக அணுத்திணிவு அலகு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அணுத்திணிவு அலகு ஆரம்பத்தில் ஐதரசன் அணு ஒன்றின் திணிவு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அது தற்பொழுது இல்லாமல் ஆக்கப்பட்டு கார்பன் அணு ஒன்றின் திணிவின் 12 ஒரு பங்கு பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்த கார்பன் அணு ஒன்றின் திணிவின் 12 ஒரு பங்கு அணுத்திணிவு அலகாக இருக்கிறது. முதலாவது அணுத்திணிவு அலகை நாங்கள் விளங்கி இருக்க வேண்டும். இது சாதாரணமாக நாங்கள் பயன்படுத்துகின்ற என்ன செகண்ட், அது போல கிலோகிராம் போன்ற ஒரு அலகு அணுத்திணிவு அலகு. எனவே அணு ஒன்றின் திணிவு ஏதாவது ஒரு திணிவுக்கு சார்பாக கூறப்பட வேண்டும். உதாரணமா நாங்க சீனியை வாங்கக்குள்ள 2 கிலோ என்று சொல்லி வாங்குகிறோம். அதே போல இந்த இரசாயனவியலை படிக்கின்ற போது நாங்க இந்த ஒரு அளவில் அது குறிப்பிடப்பட வேண்டும். ஏன்னா இந்த மூலகங்கள் சேர்வைகளினுடைய திணிவுகள் ஒப்பிடப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக அது மிகச்சிறிய பெருமானமாக இருப்பதனால அதற்கென்று ஒரு விசேட அலகு உருவாக்கப்படுகிறது. அட்டமிக் மாஸ் யூனிட் அணுத்திணிவு அலகு என்பது இது கார்பன் அணு ஒன்றுட திணிவை 12ஆல் பிரித்து பெறப்படுகின்ற ஒரு பங்கு. எனவே இந்த பங்கை போல எத்தனை மடங்கு ஒரு அணுவின் திணிவு எத்தனை மடங்கு என்பதுதான் சார் அணுத்திணிவு சார்பானது. எனவே எதற்கு சார்பானது என்று கேட்டால் அணுத்திணிவு அலகுக்கு சார்பானது. அணுத்திணிவு அலகை போல எத்தனை மடங்கு. அப்ப மடங்கை பார்ப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும், மடங்கை பார்ப்பதற்காக நாங்கள் பயன்படுத்துவது ஒரு குறிப்பிட்ட விடயத்தை பிரிக்கின்ற போது மடங்கு பெறப்படும். எனவே மூலக அணு ஒன்றின் திணிவு கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 12 ஒரு பங்கை போன்று எத்தனை மடங்கு என்பதுதான் சாரண திணிவு. எனவே மூலக அணு ஒன்றின் திணிவை நாங்கள் 12ஆல பிரித்துக் கொள்கிறோம். மூலக அணு ஒன்றின் திணிவை அணுத்திணிவு அலகால நாங்கள் பிரித்துக் கொள்கிறோம். எனவே அணுத்திணிவு அலகு என்பது கார்பன் 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் 12 ஒரு பங்காக இது காணப்படுகிறது, வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே அன்பானவர்களே இந்த இடத்திலே நாங்கள் இவற்றை இவ்வாறு இலகுவாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இலகுவான ஒரு விடயமாக இது காணப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த கார்பன் அணு ஒன்றின் திணிவு எனவே அந்த திணிவானது 12 ஒரு பங்காக பெறப்படுகின்ற போது அது அணுத்திணிவு அலகாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதுபோல மூலக்கூறுகளுக்கும் என இது பெறப்படுகிறது. இவ்வாறு சார் அணுத்திணிவுகள் கணிக்கப்பட்டு அதனுடைய பெருமானம் அன்னளவாக்கப்பட்டு அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சார் அணுத்திணிவுகள் கணித்தல்களுக்காக இரசாயன கணித்தல்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஒரு பொட்டாசியம் அணு ஒன்றினுடைய திணிவு தரப்படுகிறது. பார்ப்பது போல இந்த அமைப்பிலே நாங்கள் பார்க்கிறோம். அணு ஒன்றின் திணிவானது அணுத்திணிவு அலகால பிரிக்கப்படுகின்ற போது சாரண திணிவு பெறப்படுகிறது. அதே போல இந்த இடத்திலும் தான் எமக்கு ஒப்பிட்ட ரீதியில என தரப்படுகின்ற போது உதாரணமாக கார்பன் அணு ஒன்றின் திணிவிட 8 மடங்கு என்று தரப்படுகிறது. அப்போ 8 மடங்காக இருக்கிறது என்று சொன்னால் உதாரணமாக இதில் திணிவு எக்ஸ் ஆக இருந்தால் கார்பன் திணிவு மேலுக்கு அது 8x ஆக இருக்கும். கார்பன் திணிவு போல 8 மடங்கு. அப்ப மேலுக்கு அந்த இருக்கின்ற எக்ஸும் கிழக்கு இருக்கின்ற எக்ஸும் வெட்டுப்படுகின்ற போது எங்களுக்கு ஒரு 8 பெறப்படுகிறது. அந்த 8ற்கு இணங்க நாங்கள் என்ன செய்யறோம் என்று கேட்டால் அந்த 12ஓடு அந்த 8 பெருக்கப்பட்டு இது பெறப்படுகிறது. எனவே அது 96ஆக ஒப்பிட்டு பெறுகிறோம். சரியா? சரி. அதே போல இதுல நாங்க பார்க்கோம் சோடியத்திர அணுத்திணிவு ஒரு அணுவனோட திணிவை மேலே போட்டுட்டு நேரடியாக அணுத்திணிவால பிரிக்கும். அணுத்திணிவு அலகால பிரிக்கிறோம். எனவே இவ்வாறான செயற்பாடுகள் எமக்கு இந்த கணித்தல்கள் பரீட்சைகள் எங்களுக்கு கேட்கப்படலாம். இவ்வாறான கணித்தல்கள் எமது பரீட்சைகளில் நேரடியாக கேட்கப்பட முடியும். எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் இவற்றை காட்டிக்கொள்கிறோம். அதே போலதான் சார் மூலக்கூற்று திணிவு என்பதும் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல மூலக்கூறு உங்களுக்கு தெரியும். அணு என்பது வேறு, மூலக்கூறு என்பது வேறு. உதாரணமாக அணுக்களாக காணப்படக்கூடியவை அணுக்களாக காணப்படக்கூடியவை இதில் பார்க்கிறோம். அணுக்களாக காணப்படுகிறது, சிலது மூலக்கூறுகளாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக கார்பனீரொக்சைட்டு
இது மூலக்கூறாக காணப்படுகிறது. இது அணு இல்லை. எனவே அவ்வாறான மூலக்கூறுகளுக்கு மூலக்கூற்று திணிவு, சார் மூலக்கூற்று திணிவு கணிக்கப்படும். அந்த மூலக்கூறு ஒன்றினுடைய திணிவை அணுத்திணிவு அலகால நாங்கள் பிரிக்கும். அணுத்திணிவு அலகு என்பது கார்பன் அணு ஒன்றின் திணிவின் 12 ஒரு பங்காக இது காணப்படுகிறது. இவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதுபோல்தான் அன்பானவர்களே, அதுபோலத்தான் அன்பானவர்களே, நாங்கள் இதில் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டிய மற்றொரு விடயமாக இருப்பது, என்ன அது போல விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருப்பது, இந்த இடத்திலே சாரண திணிவு போல சார் மூலக்கூற்று திணிவு, இது மூலக்கூறுகளுக்காக நாங்கள் கணித்துக் கொள்கின்ற ஒரு பெருமானமாக இது காணப்படுகிறது. மூலக்கூறுகளுக்காக நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற ஒரு பெருமானமாக இருக்கிறது. வளமே போல மூலக்கூறு ஒன்றினுடைய திணிவை நாங்கள் அணுத்திணிவலகால பிரித்து பெறுகிறோம். எனக்கு தெரியும், இது ஒரு பங்கீட்டு வழிச்சேர்வு. இது மூலக்கூறாக இருக்கிறது. மூலக்கூறின் திணிவை அணுத்திணிவலகால பிரிக்கிறோம். அணுத்திணிவு அலகு என்பது கார்பன் அணு ஒன்றிட திணிவு 1.99 தர 10⁻23 அது 12 ஒன்றால பெருக்கி பெறப்படுகின்ற பெருமானம். அல்லது அணுத்திணிவு அலகுக்கு நேரடியாக அந்த பெருமானத்தை போட்டும் பிரித்துக் கொள்ள நாங்கள் இவற்றினுடைய சார் மூலக்கூற்று திணிவை பெற்றுக் கொள்கிறோம். இது பிரதானமானது, முக்கியமானது. இரசாயனவியலை பொறுத்தளவிலே மிக முக்கியமான ஒரு படிமுறையாக இது இருக்கிறது, சார் மூலக்கூற்று திணிவுகளை கணித்துக் கொள்ளுதல். எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல இவ்வாறானவை இது பங்கீட்டு வழி சேர்வைகள். எனவே இந்த பங்கீட்டு வழி சேர்வைகளை நாங்கள் மூலக்கூறுகள் என்று சொல்லலாம். அயன் சேர்வைகளாக காணப்படக்கூடியவை இவை பிரதானமாக என்ன வடிவத்தில் இருக்கிறது? சாலக வடிவத்தில் இருக்கிறது. எனவே அவ்வாறு சாலக வடிவத்தில் பங்கீட்டு வழி சேர்வைகள் சிலதும் இருக்கிறது. எல்லா அயன் சேர்வைகளும் சாலகங்களாக இருக்கிறது. எனவே அவற்றுக்கிடையிலே நேரயன் மறையன்கள் சேர்ந்து இந்த ஏற்றங்களுக்கு இடையிலே இந்த பிணைப்புருவாகி இருக்கிறது. எனவே இங்க மூலக்கூறுகள் இருப்பதில்லை. அதனால இவற்றுக்கு நாங்க சார் மூலக்கூற்று திணிவு என்ற பதம் பொருத்தமில்லை. அதற்காக இது சூத்திர திணிவு என்று சொல்லக்கூடிய இந்த பதம் பெறப்படுகிறது. சூத்திரத்துக்குரிய திணிவு, சூத்திர திணிவு பெற்றுக்கொள்ளப்படுகிறது. அதாவது மூலர் திணிவாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு மூலுக்கான திணிவு. எனவே மெக்னீசியம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். மெக்னீசியம் ஆக்சைட், மெக்னீசியம் Mg2+, ஆக்சிஜன் O2-, இது சேர்ந்து இந்த சேர்வையை உருவாக்கி இருக்கிறது. இது அயன் சேர்வை. இது உண்மையாக ஒரு பங்கீட்டு வழி சேர்வையாக காணப்படுவதில்லை. ஒரு 1 minute வெயிட். அப்ப இந்த அயன் சேர்வைகள் மூலக்கூறுகளாக இருப்பதில்லை, அயன் சாலகங்களாக இருக்கிறது. எனவே அயன் சாலகங்களாக இவை காணப்படுவதனால இவற்றை நாங்கள் குறிப்பிட்டவற்றுக்கு சூத்திர திணிவுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே காண்கிறோம். அடுத்த ஒரு பிரதான விடயமாக இருப்பதுதான் அன்பானவர்களே, அவகாதுரோ மாறிலி. ஒரு மூலுக்கு சமனாக, உதாரணமாக இதில் நாங்கள் பார்த்திருப்பது எல்லாமே அணுக்களாக இருக்கிறது. எனவே இந்த அணுக்களினுடைய சார் அணு திணிவுகளுக்கு சமனான திணிவை நாங்கள் அளந்து பெற்றுக்கொண்டால் அதில் இருக்கின்ற அணுக்களின் எண்ணிக்கை, அப்ப மெக்னீசியம் 24 கிராம், 24 கிராம் மெக்னீசியத்தில் இருக்கின்றது என்பது அது ஒரு மூல். எனவே அந்த ஒரு மூலைத்தான் நாங்கள் இன்னும் ஒரு வகையிலே சொல்லுகிறோம், அதில் இருக்கின்ற அந்த மூலில் இருக்கின்ற அணுக்களின் எண்ணிக்கை அவகாதுரோ மாறிலி. இது அவகாதுரோ என்பவரினால சொல்லப்பட்டதனால அவர் பெயரால் அழைக்கப்படுகின்ற ஒரு மாறிலி. எனவே ஒரு மூல் என்பது அணுக்களுக்கு அது அதனுடைய சாரணு திணிவுக்கு சமனாக இருக்கும். சாரணு திணிவு என்பது ஒரு மூல். அந்த ஒரு மூலில் இருக்கின்ற அணுக்கள் எண்ணிக்கை அவகாதுரோ மாறிலியாக இருக்கிறது. அந்த மாறிலி 6.022 தர 10⁻23 காணப்படுகிறது. அதே போலதான் மற்றொரு அம்சம் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், மூலக்கூறுகள். மூலக்கூறுகளுக்கும் அதனுடைய சார் மூலக்கூற்று திணிவுக்கு சமனான திணிவுகளை நாங்கள் அளந்து பெற்றுக்கொள்கின்ற போது
அந்த சார் மூலக்கூற்று திணிவுக்கு சமனான திணிவு என்பது அது ஒரு மூலாக இருக்கும். அந்த ஒரு மூலில் இருக்கின்ற மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, அணுக்களின் அல்ல, மூலக்கூறுகளுக்கு அந்த குறிப்பிட்ட மூலக்கூறுகளில் இருக்கின்ற மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. அணுக்கள் என்பது வேறு, மூலக்கூறுகள் என்பது வேறு. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக இந்த இடத்திலே பாருங்க, இது ஐதரசன் என்பது ஒரு மூலகம். ஐதரசனுடைய அணுவை நாங்கள் இவ்வாறு காட்டுகிறோம். அதே நேரம் ஐதரசனானது மூலக்கூறாக இருக்கின்ற போது இவ்வாறு காணப்படுகிறது. ஐதரசன் இயற்கையிலே மூலக்கூறாக இருக்கு. ஐதரசன் என்பது ஒரு மூலகம், அதனுடைய அணுவை இவ்வாறு காட்டுகிறோம். ஐதரசன் இயற்கையில மூலக்கூறாக இருக்கிறது, பங்கட்டு வழி சேர்வை. ஆனால் இந்த ஐதரசன் என்ன செய்தா, இது மூலக்கூறாக மாத்திரம் அல்லாமல் இது சேர்வை மூலக்கூறாகவும் காணப்படுகிறது. மூலக்கூறாக இல்லாம சேர்வை மூலக்கூறாகவும் இருக்கிறது. உதாரணமாக H2O, இது ஒரு சேர்வை மூலக்கூறு. எனவே இந்த சேர்வை மூலக்கூறுல நாங்கள் பார்க்கிறோம், இது அயன் என்ன, அந்த குறிப்பிட்ட மூலகத்தினுடைய அணு அல்லாத மூலக்கூறுகளாக இருக்கிற சந்தர்ப்பம். அது ஒன்று மூலக மூலக்கூறு அல்லது சேர்வை மூலக்கூறாக இருக்கிறது. எனவே அதனுடைய சார் மூலக்கூற்று திணிவுக்கு சமனான திணிவு என்பது அதனுடைய ஒரு மூல். அந்த ஒரு மூலில் இருக்கின்ற மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, மூலக்கூறுகள் துணிக்கைகள் என மொத்தமாக ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற துணிக்கைகளினுடைய எண்ணிக்கை இவ்வாறு காணப்படுகிறது. எனவே அன்பானவர்களே, அவகாதுரோ மாறிலியில் இருக்கின்ற அணுக்களாக இருந்தால் சாரண திணிவுக்கு சமனான திணிவு ஒரு மூலை கொண்டிருக்கிறது. அந்த ஒரு மூல் என்பது நாங்கள் பார்க்கிறோம் அவகாதுரோ மாறிலியாக இருக்கிறது. ஒரு மூல் என்பது அவகாதுரோ மாறிலியாக இருக்கிறது. சில உதாரணங்கள் மூலமாக நாங்கள் சில விடயங்களை இங்கே அறிந்து கொள்ள எத்தனிக்கிறோம். மூலர் திணிவு என்பது ஒரு மூலினுடைய திணிவாக இருக்கிறது. எனவே குறிப்பாக நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால், சாரண திணிவுக்கு அலகு இல்லை, ஆனால் மூலர் திணிவு என்று சொல்லக்கூடியதற்கு அலகு இருக்கிறது. ஒரு மூலுக்கான திணிவாக இது காணப்படுகிறது. ஒரு மூலுக்கான திணிவாக இது காணப்படுகிறது. எனவே சார் மூலக்கூற்று திணிவு, அதே போல சாரண திணிவு, இது ரெண்டுக்கும் அலகு காணப்படுவதில்லை. ஆனால் சோடியத்தினுடைய மூலர் திணிவு என்று சொல்லக்கூடியதற்கு அலகு இருக்கும். மூலர் திணிவுக்கு அலகு காணப்படும். சார் மூலக்கூற்று திணிவுக்கும் சாரண திணிவுக்கும் அலகு இல்லை, ஆனால் மூலர் திணிவுக்கு அலகு காணப்படுகிறது. மிக பிரதானமான ஒரு சமன்பாடு, நாங்கள் மூல காந்தத்துக்கு திணிவை மூலர் திணிவால பிரித்து கொள்ள வேண்டும். திணிவை மூலர் திணிவால நாங்கள் பிரித்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே அன்பானவர்களே, மிக முக்கியமான ஒரு சமன்பாடாக இது காணப்படுகிறது. இல்லை நீங்க சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், அதே போல டெக்னாலஜி படிக்கின்றவர்களாக இருந்தால் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தேவையான ஒரு சமன்பாடாக இது இருக்கிறது. மூல் என்பது திணிவின்கள் மூலர் திணிவு, திணிவின்கள் மூலர் திணிவாக இது காணப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில நாங்கள் இதை இவ்வாறு காட்டியிருக்கிறோம். இதில் இருக்கின்ற கணித்தல்கள் நாங்கள் வினாக்களை கடந்த கால வினாக்களின் அடிப்படையிலே பார்ப்பதன் மூலமாக இலகுபடுத்தி கொள்ள முடியும். எனவே அன்பானவர்களே, அப்படியான சில கணித்தல்களை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு செய்து காட்டுகிறேன். பூரணமான தெளிவை நாங்கள் தற்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, பூரணமான தெளிவை தற்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக நான் உங்களுக்கு இந்த இடத்திலே கடந்த கால வினாவின் அடிப்படையிலே இதுவரை வந்த கடந்த கால வினாவின் அடிப்படையிலே அந்த தெளிவுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். எனவே அவ்வாறான கடந்த கால வினாக்களை தற்பொழுது நாங்கள் பார்த்து கொள்வோம். தரம் 10 இந்த பாஸ் பேப்பரில் இருக்கின்ற விடயங்கள் கடந்த கால வினாக்கள். அதனை ஒரு தொகுப்பாக நாங்கள் இந்த இடத்திலே பார்ப்பதன் மூலமாக இலவுபடுத்தி கொள்ளலாம். அப்ப இந்த இடத்திலே 7வது வினாவாக காணப்படுகின்ற 7வது அழகாக இருக்கின்ற இந்த பகுதியோடு தொடர்பான விடயங்களை கடந்த கால வினாவின் அடிப்படையிலே பார்ப்பதன் மூலம் பல விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என நினைக்கிறேன். எனவே அந்த அடிப்படையில் தான் அன்பானவர்களே, இந்த இடத்திலே முதலாவது பாருங்க, 2016ஆம் ஆண்டு ஒரு கேள்வி இவ்வாறு இருக்கிறது. இந்த வினாக்களை செய்து கொள்வதற்கு இலகுவான ஒரு முறை இருக்கிறது. ஒரு சமன்பாடாக நாங்கள் இந்த தியரியில சொல்லப்பட்ட விடயங்களை ஒரு சமன்பாடாக பயன்படுத்த முடியும். அதாவது
குறிப்பாக இதில் பாருங்க 22 கிராம் கார்பனீராக்சைடு வாயுவில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை. அப்ப அணுக்களின் எண்ணிக்கை என்பது நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருப்பதுதான் அணுக்களின் எண்ணிக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு பதம் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. அதாவது உதாரணமாக அன்பானவர்களே, ஐதரசன் மூலக்கூறை எடுத்துக்கொண்டால் அதுல 2 அணுக்கள் இருக்கு. ஐதரசன் ஒரு மூலக்கூறை எடுத்துக்கொண்டால் அதிலே 2 ஐதரசன் இருக்கு. ஐதரசன். எனவே ஒரு மூலக்கூறில் தான் 2 ஐதரசன் அணுக்கள் இருக்கிறது. எனவே இங்க நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், கார்பனீராக்சைடு ஒரு மூலக்கூறில் இருக்கின்ற அணுக்களின் எண்ணிக்கை, ஒரு மூலக்கூறில் இருக்கின்ற அணுக்களின் எண்ணிக்கை கார்பன் ஒரு கார்பனும் அதே போல அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் அங்கே காணப்படுகின்ற ஒட்சிசென்ற அணுக்கள் எண்ணிக்கை 2. எனவே ஒட்டுமொத்தமாக ஒரு கார்பனீராக்சைடு மூலக்கூறில 3 அணுக்கள் காணப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு கார்பனீராக்சைடு மூலக்கூறில் இருக்கின்ற அணுக்களினுடைய எண்ணிக்கை மொத்தமாக பார்க்கின்ற போது அதனுடைய எண்ணிக்கை 3 ஒரு மூலக்கூறில் காணப்படுவது. ஒரு மூலக்கூறில் இருக்கின்ற கார்பன் அணுக்களினுடைய எண்ணிக்கை பார்க்கிறோம். அந்த கார்பன் அணுக்கள் எண்ணிக்கை கார்பன் 1 ஒட்சிசன் 2. இது இயற்கையில் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், இந்த கார்பனீராக்சைடு என்று சொல்லக்கூடிய இந்த மூலக்கூறு எவ்வாறு இருக்கிறது, ஒரு கார்பனானது 2 ஒட்சிசன் அணுக்களுடன் பிணைப்பில் ஈடுபட்டு இவ்வாறு இருக்கிறது. எனவே இந்த மூலக்கூறு ஒன்றில காணப்படக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கை ஒரு கார்பனும் 2 ஒட்சிசனும் இருக்கும். எனவே மொத்தமாக 3 அணுக்கள் இருக்கு, ஒரு மூலக்கூறில் இருக்கு. இப்ப நாங்க பார்க்கிறோம் கார்பனீராக்சைடு ஆனது இது கார்பன் சாரண திணிவு 12, ஒட்சிசன் 16 தர 2 32. எனவே இந்த 12ஐயும் நாங்கள் 32ஐயும் கூட்ட வேண்டி இருக்கிறது. கூட்டினா எங்களுக்கு வார பெருமானம் 44 இருக்கு. எனவே இந்த 44 என்பது இதனுடைய சார்மூல கூட்டு திணிவு. அதாவது இதை நாம் இன்னும் ஒரு வகையில சொல்லுகின்ற போது 44 கிராம் மூல் -1 என்று சொல்லுகிறோம். இது இந்த கார்பனீராக்சைடுக்கான மூலறு திணிவு. அப்ப இந்த 44 கிராம் நாங்கள் அளந்தெடுத்தால் அதிலே இருக்கின்ற அந்த மூல அளவு ஒரு மூலாக இருக்கும். ஒரு மூலில் இருக்கின்ற மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கை அவகாதுரோ மாறிலி. அவகாதுரோ மாறிலி என்பது இந்த நம்பர். அவகாதுரோ மாறிலி என்பது 6.022 தர 1023 மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கையாக அது காணும். இப்ப பாருங்க அன்பானவர்களே, இந்த இடத்துல மிக முக்கியமான விடயம், நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், இப்படியான கேள்வி அணுக்களின் எண்ணிக்கை கேட்கப்பட்டால் 3 ஸ்டெப்ஸ்ல நாம செய்து கொள்ள முடியும். அதாவது முதலாவது ஸ்டெப்ஸ் என்னன்னு கேட்டா மூளை காண்றது. 2வது ஸ்டெப்ஸ் என்னன்னு கேட்டா மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கையை காண்றது, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். அடுத்தது 3வது அம்சம் இங்க இருக்கின்ற அணுக்களின் எண்ணிக்கையை காண்றது. அப்ப இதுல 22 கிராம் என்பது நாங்க முதலாவது ஸ்டெப்ஸ் 22ஐ மூலர் திணிவு 44 பிரிப்போம். எனவே இதனுடைய பெருமானம் எங்களுக்கு 2/1 அரை என பெறப்படும். அரை மூல். ஒரு மூல்ல காணப்படுவது அவகாரோ மாறிலி. அப்ப அரை மூலில் எவ்வளவு இருக்கு? ஒரு மூலுக்கு இல்லைன்னு சொன்னா அரை மூலுக்கு எவ்வளவு? எனவே மூலக்கூறுகள் எண்ணிக்கையை நம்ம கணிப்பதற்கு என்ன செய்யறோம்? மூளை அவகாதுரோ மாறிலியால பெருக்கிறோம். மூளை அவகாதுரோ மாறிலியால பெருக்க வேண்டும். அப்ப மூல எண்ணிக்கை அரை, அவகாதுரோ மாறிலி 6.022 தர 1023. இப்ப நம்ம கணித்திருப்பது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. ஆனா இங்கே கேட்டிருப்பது அணுக்களின் எண்ணிக்கை. எங்களுக்கு தெளிவாக தெரியும் மூலக்கூறு என்ன, அணுக்கள் என்னன்னு தெரியும். உதாரணமாக இந்த கார்பனீராக்சைடு என்று சொல்லக்கூடிய இந்த மூலக்கூறு CO2 ஆனது ஒரு மூலக்கூறில் ஒரு கார்பனும் 2 ஒட்சிசனும் இருக்கிறது. எனவே இதில் ஒரு கார்பனும் 2 ஒட்சிசனும் இருக்குது. எனவே மொத்தமாக 3 அணுக்கள் ஒரு மூலக்கூறில் இருக்கிறது. அப்போ ஒரு மூலக்கூறில் 3 அணுக்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல கணித்திருந்த மூலக்கூறுகள் எண்ணிக்கை மூல தர அவகாதுரோ மாறிலி
மூல் வந்து அரை, அவகாதரோ மாறிலி 6.02 தர 1023. எனவே இங்கே ஒரு மூலக்கூறு இருந்தால் அணுக்களின் எண்ணிக்கை 3. இப்ப இருக்கின்ற மூலக்கூறுகள் எண்ணிக்கை இந்த பெருமானம் அரை தர அவகாதரோ மாறிலி. எனவே இப்படியான கேள்விகள் வருகின்ற போது இந்த விடயங்களை கொண்டதாக விடை வருகின்ற போது உதாரணமாக நான் சொன்னது போல மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கணிப்பதற்கு மூல் வந்து அரை என்று பெறப்படும். அவகாதரோ மாறிலி 6.02 தர 1023 என்று பெறப்படும். இது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்று கேட்கப்பட்டிருந்தார். அணுக்களின் எண்ணிக்கையை கேட்டிருந்தால் ஒரு மூலக்கூறில் எத்தனை அணுக்கள் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். மொத்தமாக இருக்கின்ற அணுக்களின் எண்ணிக்கை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். மொத்தமாக இருக்கின்ற அணுக்களின் எண்ணிக்கை 3. எனவே 3ஆல் பெருக்க வேண்டும். எனவே மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கையை கணிப்பதற்கு இலகுவான சமன்பாடு மூலை அவகாதரோ எண்ணிக்கையால் பெருக்க வேண்டும். அணுக்களின் எண்ணிக்கை என்று கேட்டால் அந்த மூலக்கூறில் இருக்கின்ற மொத்த அணுக்களின் எண்ணிக்கையால் நாங்கள் பெருக்க வேண்டும். இந்த கேள்வியில ஒட்சிசன் அணுக்களின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டால் நாங்க 3ஆல பெருக்க தேவையில்லை. நாங்க இதை 2ஆல பெருக்கியிருக்கலாம். கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டால் நாங்க 2ஆல பெருக்க தேவையில்லை, 1ஆல பெருக்கியிருக்கலாம். இங்க மொத்த அணுக்களின் எண்ணிக்கை என்றுதான் என சாதாரணமாக அணுக்களின் எண்ணிக்கை என்று கேட்பதனால நாங்க இருக்கின்ற மொத்த அணுக்கள் 3. எனவே 3ஆல பெருக்கு. எனவே இந்த விடை இங்கே எதிலும் இல்லை. என்ன நாங்க எதிர்பார்க்கின்ற இந்த விடை 3 தர அவகாதரோ மாறிலி இதிலுமே இல்லை. அப்ப பாருங்க, இத கேள்வி எடுத்தாளுக்கு கூட இந்த பகுதியில சந்தேகம் இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. ஈவன் மேல் மட்டத்தில் கூட இதிலே சந்தேகம் இருக்கிறது என்ன என்ற விடயம் இதிலே தெளிவாக விளங்குகிறது. அடுத்ததாக இதில் மேலதிகமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டிய விடயம் இதில் பாருங்க, பாஸ் பேப்பரில் வந்த வினாக்களின் அடிப்படையில் இது பெரும்பாலும் பகுதி 2ல் வருவதில்லை. பார்ட் 1ல் ஒரு கேள்வி அல்லது 2 கேள்விகளாக காணப்படும். ஒரு ஓமோன் அத்ரீனல் சுரப்பியால் சுரக்கப்படுவது. அதனுடைய சார்மூலக்கூட்டு திணிவு தரப்படுகிறது. அப்ப சார்மூலக்கூட்டு திணிவு என்பது ஒரு மூலக்கூறினுடைய திணிவை நாங்கள் எதால பிரிக்கிறது? அணுத்திணிவு அலகால பிரிக்கிறது. அணுத்திணிவு அலகு போல எத்தனை மடங்கு? அணுத்திணிவு அலகு என்பது கார்பன் அணு ஒன்றின் திணிவின் 12ல் ஒரு பகுதி. எனவே கார்பன் அணு ஒன்றோட திணிவின் 12ல் ஒரு பகுதி என்பது சரியாக இந்த 2வது சமன்பாட்டில தான் இருக்கிறது. மூலர் திணிவு அல்ல, கார்பன் அணு ஒன்றின் திணிவு. அதே போல ஒரு மூல் கார்பனீர் ஆக்சைடு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் மொத்த எண்ணிக்கை பாருங்க. ஒரு மூல் நான் ஏற்கனவே சொன்னது போல் இலகுவான ஒரு சமன்பாடு. மூலக்கூறுகள் எண்ணிக்கையை காண்பதற்கு மூலக்கூறு தான் கேள்வி. மூல எண்ணிக்கையை நாங்க அவகாதரோ மாறிலியால பெருக்க வேண்டும். மூல எண்ணிக்கை அவகாதரோ மாறிலியால பெருக்க வேண்டும். எனவே மூல எண்ணிக்கை இந்த கேள்வியில் இலகுவாக தந்திருக்கிறார்கள். 1 அவகாதரோ எண்ணிக்கை என்பது 6.022 தர 1023 காணப்படும். எனவே ஒரு மூல் கார்பனீர் ஆக்சைடு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் மொத்த எண்ணிக்கை என்று சொல்லக்கூடியது இந்த இடத்திலே நாங்கள் பார்ப்பது போல மூல் எண்ணிக்கையை அவகாதரோ எண்ணிக்கையால் பெருக்கினால் எங்களுக்கு அதற்கான பெருமானம் பெறப்படும். எனவே அதை சரியாக காட்டியிருப்பது இந்த இடத்திலே தந்திருக்கிறார்கள். இங்கே மூலக்கூறுகள் எண்ணிக்கை கேட்கப்பட்டிருந்தால் அந்த பெருமானம் வந்திருக்கு. ஆனால் கேள்வியில கேட்கப்பட்டிருப்பது அணுக்களின் எண்ணிக்கை. அப்ப நாங்க கண்டிருப்பது வந்து மூல் தர அவகாதரோ மாறிலி. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மூலக்கூறில் எத்தனை அணுக்கள் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இந்த மூலக்கூறில் இருக்கின்ற அணுக்களின் எண்ணிக்கை 3. எனவே மூல் தர அவகாதரோ மாறிலி தர ஒரு மூலக்கூறில் எத்தனை இருக்கிறது? நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்த இடத்திலே மொத்த அணுக்கள் 3. இந்த கேள்வியில இப்படி கேட்டுட்டு என்ன ஒரு மூல் கார்பனீர் ஆக்சைடில் இருக்கின்ற கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை என்று கேட்டிருந்தால் நாங்கள் 1ஆல பெருக்கிறோம். ஒட்சிசன் அணுக்களின் எண்ணிக்கை என்று கேட்டிருந்தால் நாங்கள் 2ஆல பெருக்கிறோம். மொத்த அணுக்கள் எண்ணிக்கை என்று கேட்பதனால என சாதாரணமாக அணுக்களின் எண்ணிக்கை என்பது மொத்த அணுக்களின் எண்ணிக்கை 3ஆல பெருக்க வேண்டும். 3ஆல பெருக்கி இருக்கின்ற விடயம் இது முதலாவது விடையில இருக்கு. அப்ப இதுல பாருங்க, மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்று கேள்வி கேட்டிருந்தால் அது
இந்த விட அணுக்களின் எண்ணிக்கை என்று கேட்கப்படுவதால நாங்கள் இதை கொடுக்கிறோம். அடுத்ததாக அதிக எண்ணிக்கையான அணுக்களை கொண்ட மூலக்கூறு. அப்போ ஒரு மூலக்கூறுல எத்தனை அணுக்கள் இருக்கும் என்பது தொடர்பாக பார்க்கின்ற போது இதுல மொத்தமாக கார்பன் 2 இருக்கிறது, ஐதரசன் எண்ணிக்கை 4 இருக்கிறது, அதே போல ஒட்சிசன் வந்து 1 இருக்கு, எனவே 7. அடுத்தது இதுல ஒரு கார்பன் இருக்குது, எனவே ஒரு கார்பன், 4 குளோரின் இருக்குது, எனவே 5. இதுல 2 ஐதரசன், ஒரு கந்தகம், 4 ஒட்சிசன் இருக்குது, 7. இதை பொறுத்த அளவில் எங்களுக்கு தெரியும் இது அமோனியா என்ன யூரியா என்று சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறாக இது இருக்கிறது, ஒரு கழிவு பதார்த்தம். யூரியா பசலை உற்பத்தியிலையும் இதை பார்க்கிறோம். எனவே இது ஒரு பசலையாக, அசேதன பசலையாக, இது என்ன சேதன பசலையாக நாங்கள் இயற்கை அல்லாத ஒரு முறையில் இது உருவாக்கப்படுகின்ற ஒரு எரிசான பசலை கார்பனை கொண்டதாக இது இருக்கிறது. எனவே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன செய்யும் என்று கேட்டால் NH2 என்கின்ற அமைன் கூட்டம் 2 இருக்கிறது. அதனால தான் நாங்கள் பிரக்கெட் பண்ணி அதை 2 காட்டுகிறோம். 2 இருக்கிறது, பிரக்கெட் பண்ணி 2 காட்டி இருக்கிறோம். எனவே இந்த அமைன் என்று சொல்லக்கூடிய கூட்டம் 3 அணுக்களை கொண்டிருக்கிறது, 3 அணுக்கள். எனவே இந்த பிரக்கெட் என்பது இந்த 3 அணுக்களும் 2ஆல் பெருக்கப்பட்டால் 6 வரும். அதோட ஒரு கார்பனும் ஒரு ஒட்சிசனும் 2 இருக்கிறது. எனவே மொத்தமாக 8 அணுக்கள் இருக்கிறது. எனவே இந்த மூலக்கூறு இது ஒரு மூலக்கூறு, ஏன்னா இது ஒரு ஃபெமிலி என்று சொல்கிறோம், ஒரு மூலக்கூறாக இது காணப்படுகிறது ஃபெமிலி போல. அந்த மூலக்கூறில் இருக்கின்ற அணுக்கள் எண்ணிக்கை மொத்தமாக 8. அதிலே கார்பன் அணுக்கள் எண்ணிக்கை 1, ஒட்சிசன் அணுக்கள் எண்ணிக்கை 1, நைதரசன் அணுக்களின் எண்ணிக்கை இது 2. இதுக்கு விட தோண்டு மில்லாட்டி 1 இருக்கின்ற அர்த்தம், எனவே 2ஆல் பெருக்கோணம். ஐதரசன் அணுக்களின் எண்ணிக்கை 4, 2 தர 2, எனவே மொத்தமாக 8 வரும். எனவே ஒரு மூலக்கூறில் இருக்கின்ற அணுக்கள் எண்ணிக்கையை நாங்கள் இவ்வாறு காட்ட முடியும். அடுத்ததாக இதுல பாருங்க, இரும்பினுடைய சாரணு வந்து தருகிறார்கள், எனவே அழகில்லை. இதை இன்னும் ஒரு வகையில நாங்க சொல்ல முடியும். இரும்பினுடைய மூலறு திணிவு 56 கிராம் மூல் -1 என்று சொல்கிறோம். இந்த 56 கிராம் என்பது 56 என்பது ஒரு மூலில் காணப்படுகின்ற திணிவு, ஒரு மூலில் காணப்படுகின்ற திணிவு. ஒரு மூல் என்பது அவகாதுரோ மாறிலியை கொண்டிருக்கு. ஒரு மூல் அவகாதுரோ மாறிலி என்பது 6.022 தர 1023. அவகாதுரோ மாறிலி என்பது 6.022 தர 1023 என்று சொல்லக்கூடியது. எனவே 1023 இது காணப்படும். அப்ப இதுல நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற விடயம், சாரணு திணிவு 56 கிராம் என்பதனுடைய அர்த்தம் ஒரு மூலினுடைய திணிவு 56 கிராம் அல்லது அவகாதுரோ எண்ணிக்கையான அணுக்கள் கொண்டிருக்கின்ற திணிவு 56 கிராம். எனவே இந்த விடயத்தை சரியாக தந்திருப்பது பாருங்க, இத்தனை அவகாதுரோ எண்ணிக்கையான இரும்பு அணுக்களினுடைய திணிவு 56. இதை இன்னும் ஒரு வகையில நாங்க சொல்லலாம், ஒரு மூலினுடைய திணிவு 56 கிராம் அப்படி நாங்க சொல்லியிருக்க முடியும். அடுத்ததாக 6வது 64 கிராம் O2 மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கை. எங்களுக்கு தெரியும் ஒட்சிசன் என்பது ஒரு மூலகம், அதனுடைய அணு இவ்வாறு காட்டுகிறோம். இயற்கையில் ஒட்சிசன் ஆனது O2 மூலக்கூறாக இருக்கிறது. எனவே இது ஒரு மூலகம், எலிமெண்ட். இதனுடைய அணுவை நாங்கள் காட்டுகிறோம், இவ்வாறு இருக்கிறது ஒரு கரு. அந்த கருவை சுற்றி இலத்திரங்கள் காணப்படுது, அணு என்று சொல்கிறோம், ஒட்சிசன் அணு. எனவே இது வந்து 6ஆம் கூட்டம். எனவே 2,6 ஈற்றோட்டில் 6 இலத்திரனை கொண்டிருக்கின்ற ஒரு அணுவாக இருக்கிறது. ஆனால் இது இயற்கையில் என்ன செய்யப்படுது என்றால், ஒரு ஒட்சிசன் தனக்கு அருகில் இருக்கின்ற இன்னும் ஒரு ஒட்சிசனோட பங்கட்டு வலிப்பு இணைப்பில் ஈடுபட்டு இது ஒரு மூலக்கூறாக காணப்படுகிறது. இதை நாங்கள் சொல்றது வந்து மூலக்கூறு, இது ஒரு மூலக்கூறு. ஆனா இந்த ஒட்சிசனானது சேர்வையாக, உதாரணமா CO2ல சேர்வையாக இருக்கிறது, நீரில சேர்வையாக இருக்கிறது. இது வந்து ஒட்சிசன் என்று சொல்லக்கூடியது சேர்வை அல்ல, ஆனா மூலக்கூறு. அப்ப மூலக்கூறு என்பது இது மூலக்கூறு, இங்கே பார்க்கிறோம் இது சேர்வை மூலக்கூறு.
இப்ப இந்த மூலக்கூறுகள் எண்ணிக்கையை கேட்டிருந்தால் நாம் ஏற்கனவே சொன்னது போல இலகுவான சமன்பாடு நாங்க மூலக்கூறுகள் எண்ணிக்கையை காண்பதற்கான இலகுவான சமன்பாடு நாங்க அவகாட்ரோ மாறிலியால பெருக்க வேண்டும். என்பது எங்களுக்கு தெரியும், திணிவை மூலர் திணிவால பிரிக்கிறது. எனவே 64 என்பது திணிவு. இந்த ஒட்சிசனுக்கான மூலக்கூற்று திணிவு என்ன, சார் மூலக்கூற்று திணிவு அல்லது மூலர் திணிவு என்பது ஒரு ஒட்சிசனுக்கு 16, 2 ஒட்சிசன் இருக்கிறது. எனவே 32. எனவே 64 32ஆல பிரிச்சா வார பெருமானம் 2 மூல். ஆகவே இந்த இடத்துல நாங்க இந்த எண்ணுக்கு 2 போட்டு அவகாட்ரோ மாறிலி என்று சொல்லக்கூடிய அந்த மாறிலி பெருமானத்தால பெருக்க வேண்டும். அவ்வாறு பெருக்கப்பட்டிருக்கின்ற பெருமானம் இங்கே காணப்படுவது நாங்க இதுல பார்த்தோம்னு சொன்னால் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்று கேட்கப்படுவதால எங்களுக்கு இந்த ஸ்டெப்போட என்ன செய்யுது, விடையை பெற்றுக்கொள்கிறோம். மூளை கண்டு அவகாட்ரோ மாறிலியால பெருக்கிறது மூலக்கூறுகள் எண்ணிக்கை. அணுக்களின் எண்ணிக்கை என்று கேட்கப்பட்டிருந்தால் நாங்க O2 மூலக்கூறில் இருக்கின்ற அணுக்கள் 2 என்பதனால இந்த பெருமானத்தை இன்னும் 2ஆல பெருக்கி இருக்க வேண்டும். அணுக்களின் எண்ணிக்கை என்று கேட்கப்பட்டிருந்தால் நாங்க 2ஆல பெருக்கி இருக்க வேண்டும். எனவே இந்த இடத்துல நாங்க 2ஆல பெருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எனவே அன்பானவர்களே, இவ்வாறு நாங்கள் இவற்றை பெற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக நாங்க பார்க்கிறோம் என்ன, இந்த இடத்துல பாருங்க, 22 கிராம் கார்பனீரொக்சைட்டில் அடங்கும் கார்பனீரொக்சைட்டு மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கை. ஒரு தடவை இந்த கேள்வி வந்து பிழைத்து விட்டது, அணுக்களின் எண்ணிக்கை என்று வந்து பிழைத்து விட்டது. மீண்டும் அதே கேள்வி மூலக்கூறுகள் எண்ணிக்கை என்று கேட்டிருக்கிறார்கள். எனவே இதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 22 கிராம் மூலக்கூறுகள் எண்ணிக்கைக்கு நாங்கள் காண்பதற்கு எங்களுக்கு தெரியும், மூல எண்ணிக்கையை அவகாட்ரோ எண்ணிக்கையால பெருக்க வேண்டும். அணுக்களின் எண்ணிக்கை கேட்டா நாங்க இங்க இருக்கின்ற ஒரு மூலக்கூறில் இருக்கின்ற அணுக்களின் எண்ணிக்கையால நாங்க பெருக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே இங்க மூல எண்ணிக்கையை காண்பதற்கு எங்களுக்கு தெரியும், கார்பனீரொக்சைட்டினுடைய சார் மூலக்கூற்று திணிவு 44 நாங்க 20 இதனுடைய மூல எண்ணிக்கையை காண்பதற்கு திணிவை சார் மூலக்கூற்று திணிவால பிரிச்சு அவகாட்ரோ மாறிலியால நாங்க பெருக்க வேண்டும். இதுதான் மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கையாக இருக்கு. எனவே மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கைக்கு எங்களுக்கு வாரது வந்து இந்த இடத்துல 44 கீழையும் 22 மேலையும் அவகாட்ரோ மாறிலியும் வர வேண்டும். இது சரியாக முதலாவதுல காட்டப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வியில மூலக்கூறுகள் எண்ணிக்கை என்று கேட்கப்படாமல் அணுக்களின் எண்ணிக்கை என்று கேட்கப்பட்டிருந்தால் 2016ஆம் ஆண்டு கேள்வி, அணுக்களின் எண்ணிக்கையை காண்றதுக்கு அந்த பெருமானத்தை முதலாவது விடயம் 3ஆல பெருக்கும். கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை என்று கேட்டிருந்தால் முதலாவது விடைய 1ஆல பெருக்கும். ஒட்சிசன் அணுக்களின் எண்ணிக்கை என்று கேட்டிருந்தால் 2ஆல பெருக்கியிருக்க வேண்டும். எனவே இலகுவானது இரசாயனவியல் என்ற பாடத்திலும் இரசாயன கணித்தல்கள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அதை செய்து கொள்வதற்கும் இது நாங்கள் இலகுவாக விளங்கி இருக்க வேண்டும். இன்றைய தினம் நாங்கள் இந்த பகுதி 1 வினாக்களை மொத்தமாக செய்து முடிப்போம். இரசாயன வளமாக்கியாக இருக்கின்ற ஒரு வகையாக இருக்கின்ற யூரியாவினுடைய ஒரு சூத்திரம் இங்கே தரப்படுகிறது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், அமைன் என்று சொல்லக்கூடிய கூட்டம் 2 கூட்டங்கள் அங்கே சேர்ந்திருக்கு. எனவே யூரியா அதன் கூறுகளாக இருக்கின்ற மூலக்கூறுகளில் இயல்புகளை கொண்டிருக்கும் என்பது, மூலகங்களில் இயல்பை கொண்டிருக்கும் என்பது பிழையானது. உதாரணமாக கார்பன் வந்து அது கருமை நிறமானது, பளிங்குருவற்றதாக காணப்படுகிறது என்று கேட்டால், இங்கே இந்த யூரியாவானது வெண்ணிறத்தில் இருக்கு. எனவே அந்த இயல்பை அது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே மூலகங்கள் கொண்டிருக்கின்ற இயல்பை சேர்வைகள் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அது பிழையானது. ஒரு யூரியா மூலக்கூறில் 2 கார்பன் அணுக்கள் உள்ளன. நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம், ஒரு யூரியா மூலக்கூறில் இருக்கின்ற கார்பன் அணுக்கள் எண்ணிக்கை, அதனுடைய இரசாயன சூத்திரம் இப்படி இருந்தாலும் மூலக்கூற்று சூத்திரம், இதனுடைய கட்டமைப்பு சூத்திரம் இவ்வாறு இருக்கும் என்று பார்த்திருந்தோம். இந்த அமைப்பில் தான் அதனுடைய கட்டமைப்பு காணப்படும். நைதரசன் பிணைப்பில் ஈடுபட்டதாக இருக்கும். எனவே இதில் இருக்கின்ற கார்பன் அணுக்கள் எண்ணிக்கை 1 தான், அது பிழையானது. யூரியாவில் உள்ள 4 ஐதரசன்கள் இருக்கிறது என்பது சரியானது. இங்கால 2 இங்கால 2 இருக்கிறது. எனவே அது சரியான கூற்று. ஒரு யூரியா மூலக்கூறில் உள்ள அணுக்களின் மொத்த எண்ணிக்கை 7 என்பது பிழையானது. மொத்தமாக இதுல 8 இருக்கிறது. இந்த அமைன் கூட்டத்தில் 3, இந்த அமைன் கூட்டத்தில் 3, இந்த இடத்துல வந்து 2. எனவே மொத்தமாக 8 இருக்கு. அடுத்து பாருங்க, பின்வரும் சேர்வைகளில் திணிவுக்கேற்ப ஒட்சிசன் சதவீதம் 50ஆக இருப்பது. அப்ப ஒட்சிசன் சதவீதம் 50ஆக இருப்பதில் நாங்க பார்க்கிறோம், இதுல இலகுவாக வேகமாக செய்யக்கூடியதுதான். இதனுடைய சார் மூலக்கூற்று துணிவை பார்க்க வேண்டும். மூலத்துணிவை பார்க்கணும். நைதரசன் 14,
ஐதரசன் 4 தர 1 4, ஒட்சிசன் 16, இன்னும் ஒரு ஐதரசன் இருக்குது 1. அப்ப நாம மொத்தமா கூட்டக்குள்ள எங்களுக்கு வாரது 18 18 16 34 35 வரும். அப்ப இந்த 35ல ஒட்சிசன் எத்தனை இருக்கேண்டா 1 இருக்கு. 35ல 16 என்பது 50% வராது. 16க்கு விடத்த கீழே வரணும், 32 வரணும். எனவே அது பிழையானது. அடுத்ததாக பார்க்கிறோம் கல்சியம் ஹைட்ரோக்சைடு. கல்சியத்துக்கு 40, ஒட்சிசன் 16, ஐதரசன் 1. எனவே 17 2 மடங்கு. 17 2 மடங்கு என்பது 34. எனவே அதுக்கு வாரது 74. இந்த 74ல ஒட்சிசன் எண்ணிக்கை 2 இருக்கிறது. எனவே 74ல 16 தர 2 32. 32னுடைய 2 மடங்காக இருப்பதுதான் 50% தரும். எனவே 32 64 என்று வரணும். எனவே இது பிழையானது, வராது, 50% வராது. அடுத்ததாக இதுக்கு பார்ப்போம். இது நாங்கள் சொல்றது மெத்தனோல் என்று சொல்லக்கூடியது தான். இது எத்தனோலுக்கு முந்தி உள்ள ஒரு பகுதி. எனவே இது ஒரு அல்கோஹோல்ல ஒரு வகையாக இருப்பது. இதுல கார்பன் 12 இருக்கிறது, ஐதரசன் 4 இருக்குது. எனவே 4, ஒட்சிசன் 16. எனவே டோட்டலா 32 என்று பெறப்படும். அந்த 32 திணிவில மொத்த திணிவில ஒட்சிசன் 1 இருக்குது 16. எனவே இதை நம்ம 100ஆல பெருக்குகின்ற போது சதவீதத்துக்கு மாற்றக்குள்ள ஒட்சிசன் சதவீதம் எங்களுக்கு 50% பெறப்படும். 50% இது பெறப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில சரியாக 50% இதுல இருக்கிறது. வேகமாக செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்க, 64 கிராம் ஒட்சிசனில் அடங்கும் ஒட்சிசன் மூல்களின் எண்ணிக்கை. ஏற்கனவே ஒரு தடவை இந்த கேள்வி வந்திருந்தது, ஆனால் வேற ஒரு விடயம். 64 கிராம் என்பது நாங்கள் மூல காண்பதற்கு திணிவை மூலர் திணிவால பிரிக்க வேண்டும். எனவே திணிவு 64, மூலர் திணிவு ஒட்சிசனை பொறுத்தளவில் அது 2 ஒட்சிசன் மூலகங்கள் அணுக்கள் இருப்பதனால இதுல நாங்க என்ன செய்கிறோம், 16 தர 2 32, 32ஆல பிரிக்கிறோம். எனவே 2 மூல எண்ணிக்கை என்று வரும். அப்ப மூல்களின் எண்ணிக்கை என்று கேட்கப்படுவதால் இலகுவானது, வேகமாக கண்டுகொள்ளலாம். இதுல அடுத்த இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இதுல அடுத்த கேள்வி இருக்கிறது, மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. அப்படி கேட்டதுதான் போன முறை கேள்வி. இந்த மூலை நாங்க அவகாதர மாறிலியால பெருக்கணும். அப்ப இடத்துல என்ன வருமெண்டா, மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்று கேட்டா 6.02 தர 10 23 வரும். இது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. அதே போல அணுக்களின் எண்ணிக்கை என்று கேட்கப்பட்டிருந்தால் ஒரு மூலக்கூறுல 2 இருக்குது. எனவே விடத்தை நாங்க அந்த மூலக்கூறுகள் எண்ணிக்கையை 2ஆல பெருக்க வேண்டும். 2ஆல பெருக்க வேண்டும். அன்பான மாணவர்களே, இவ்வாறு இலகுவான விடயங்களை கொண்ட ஒரு பகுதி தான் இது. ஆனா முக்கியமான ஒரு பகுதி, என்ன பிரதானமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இதில் ஒரு மூல் கணிக்கக்கூடிய ஒரு கேள்வியும் பகுதி 2ல வந்திருக்கிறது. அதன் பிறகு அது வரவில்லை. எனவே இந்த பகுதி 1ல வார பார்ட் 1ல வார 1 அல்லது 2 கேள்வியை நாங்கள் செய்து கொள்வதற்கு இவ்வாறு இலகுவாக நாங்கள் செய்து கொள்ள முடியும். இதை தவிர உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் இந்த விடயங்களை அலசி ஆராயிருக்கிறோம். அன்பானவர்களே, 9A என்ற வகையிலே இந்த சயின்ஸிலேயே எடுப்பதற்கான என்ன வழிகாட்டல் தற்பொழுது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகுப்பிலே ஒரு மாணவி கேட்ட சந்தேகத்துக்கான தெளிவாகத்தான் இந்த விடயம் இருக்கிறது. அவருக்கு ஒரு ப்ரொமிஸ் ஒன்று கொடுத்திருந்தேன். இந்த அலகினுடைய விடயத்தை நான் ஒரு வகுப்பிலே சுருக்கமாக விளங்கப்படுத்துவேன் என்று சொல்லியிருந்தேன். எனவே அந்த வகுப்பில் அந்த அடிப்படையில் நான் இதிலே இன்றைய தினம் இந்த விடயத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். நாங்கள் தற்பொழுது ஒரு ஃபுல் பேப்பர் ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் பிசிக்ஸ் பாதி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் கெமிஸ்ட்ரி, பயாலஜி என்று பார்க்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர், எம்சிக்யூ பாதியிலும் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே எம்சிக்யூ பேப்பர் நாங்கள் நிறைய பேப்பர் செய்திருக்கிறோம். ஸ்ட்ரக்சரில் குறிப்பாக 4வது ஸ்ட்ரக்சர் கேள்வி நிறைய செய்திருக்கிறோம். எதிர்வரும் காலங்களில் இந்த பரீட்சைக்காக நாங்கள் நிறைய பேப்பர்ஸ்கள் என்ன ஃபுல் பேப்பர்களை பார்க்க இருக்கிறோம். அதில் பல தெளிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய முடியுமாக இருக்கும். இது சயின்ஸில் பெறுகின்ற என்ன விடயம் அல்ல. என்ன A+ ஆக உங்களோட ரிசல்ட்ஸ் வரும். அது வேறொரு பக்கம் இருக்கு. நீங்கள் எல்லாம் பயோ சயின்ஸ் மெட்ஸ் படிக்க இருக்கிற மாணவர்கள் அல்லது டெக்னாலஜி படிக்க இருக்கிற மாணவர்களாக இருந்தால் உங்களை இங்கே இருக்கின்ற கன்செப்டுகளை தெளிவாக விளங்கப்படுத்துவதற்கான பிரதானமான ஒரு வழியாக நாங்கள் இதனை காட்டுகிறோம். எனவே அந்த அடிப்படையில் அன்பானவர்களை நாட்டின் எந்த பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். என்ன குறிப்பாக எமது வகுப்பிலே ஜூம் வகுப்பிலே நாட்டின் பல பாகங்கள் இருந்து என்ன வடக்கு, அதே போல மேற்கு, கிழக்கு, மத்திய, அதே போல தென்,
இவ்வாறான பல பிரதேசங்களில் இருந்து இணைந்து கொள்கிறார்கள். எனவே இந்த வகுப்பில் இணைந்து கொள்வதற்கு நீங்கள் ஏ பாஸ் என்ற ஒரு மெசேஜ் ஒன்று இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் போட்டால் இணைந்து கொள்ள முடியுமாக இருக்கும். எனது வாட்ஸ்அப் இலக்கம் 076 58 55 701. அன்பானவர்களே, ஏனைய விடயங்களை நாங்கள் எமது அடுத்த இது போன்ற வகுப்புகளிலே உரையாடிக் கொள்வோம். சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு தெளிவுபெறுமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன். இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட்.